தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மத்திய அரசு விடுவித்துள்ள பேரிடர் நிவாரண நிதியில் மீண்டும் தமிழ்நாடு புறக்கணிப்பு. ஆந்திரா, நாகாலாந்து, ஒடிசா, தெலுங்கானா, திரிபுராவிற்கு மட்டும் நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. வட சென்னையை வளர்ச்சி சென்னை ஆக்குவதையே இலக்காக கொண்டு செயல்படுகிறோம். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 6400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையை வளர்ச்சி சென்னையாக தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுகவுக்கு வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் ஆட்சி செய்து வருவதாக பேச்சு. அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத, தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் அப்பா அப்பா என அழைப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாமல் இடம்பெற்றவை என்றும் பேச்சு. போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளெல்லாம் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராக பொறுப்பேற்று மாநகரத்தின் தந்தையாக இருந்த முதலமைச்சர் தற்பொழுது மாநிலத்தின் தந்தையாக மாறியிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புகழாரம். நேரடியாக மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதல் மேயராக சென்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர். அப்பொழுது அவரை மாநகரத்தின் தந்தை என்று அழைத்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நம் முதல்வரை அன்றைக்கு மாநகர தந்தையாக இருந்தவர் இன்றைக்கு மாநிலத்தின் தந்தையாக உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சென்னை புளியந்தோப்பில் 712 குடியிருப்புதாரர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வழங்கினார். சென்னை புளியந்தோப்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை பெற்றவர்களுக்கு சுட சுட அசைவ விருந்து, சிக்கன் பிரியாணி, மீன், முட்டை உள்ளிட்டவற்றை தமது கைகளாலேயே பரிமாறி மகிழ்ந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதையும் எதிர்பார்க்காமல் அதிமுகவுக்கு உழைக்கும் உன்னத தொண்டன் தான் செங்கோட்டையன் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அம்மாவின் அனைத்து தொண்டர்களும் விரும்புவதாக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இருக்கிறார். ஒரு சில ரகசியங்களை வெளியிட முடியாது, அது அதிமுக இணைப்புக்கு தடையாக இருக்கும். அதிமுக இணைப்புக்கு வைத்திருக்கும் ரகசியம் என்ன என்பது குறித்தான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். ஒருங்கிணைக்கிற ஒரு ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன், சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருங்கிணைப்பதற்கு, இணைவதற்கு தடையாக இருக்கு.
அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களுக்கு கைவிலங்கிடப்படும் புதிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சட்டவிரோத குடியேறிகளுக்கு கைவிலங்கிட்டு கால்களில் சங்கிலி கட்டும் புதிய வீடியோவை வெளியிட்டது அமெரிக்க வெள்ளை மாளிகை. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இபிஎஸ் விஷம பிரச்சாரம் செய்வதாக அமைச்சர் ரகுபதி ஆவேசம். பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தர மாட்டார் என்றும் திட்டவட்டம். ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை அனுசரிக்கும் விதமாக சென்னையில் பேரணியாக செல்ல முயன்ற வழக்கறிஞர்கள் அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்றதாக கூறி வழக்கறிஞர்களை கைது செய்தது காவல்துறை. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக 2வது நாளாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஆலோசனை. பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,085க்கு விற்பனையாகிறது. சட்டமன்றத்தில் 2வது முறை மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம். சென்னை அயப்பாக்கம் பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வீடுகளின் வாசலில் கோலமிட்டு மக்கள் எதிர்ப்பு. இந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை கோலமாக இட்டு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள். எங்களை தயவு செய்து நிம்மதியா வாழ விடுங்க, தமிழர்களை தமிழர்களாக இருக்க விடுங்க. இன்னைக்கு நாங்க ஒரு கோலத்தை போட்டு எங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னா உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்றதால இத்தனை பெண்கள் கூடி இருக்கிறோம். இன்னும் கூடுவோம். எங்களுக்கு திணிக்க கூடாது. எங்களை அன்பான வழியில அறவழிக்க சொன்னா நாங்க எல்லாமே இருப்போம். எங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்துதா நாங்க கொடி தூக்குவோம், எங்க வேணா போய் போராடுவோம். முடிஞ்சா அங்கேயே வந்து டெல்லியிலே வந்து பேசுவோம். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கு நேர்காணல் நடத்த தடை விதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்ல வைக்கப்பட்டிருந்த 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்து கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே குடும்ப தகராறில் மகன் மகளை வெட்டி கொன்ற கொடூர தந்தையால் பரபரப்பு. மனைவி மற்றொரு மகள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 2 குழந்தைகளை கொன்று தந்தை வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் விசாரணை. கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. ஸ்னாப் சாட் ஆப் மூலம் பழகி சிறுமியை சீரழித்தது போலீசார் விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. கைதான அரசு உயர்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பணியிடை நீக்கம்.
வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த வழக்கில் 3 பேருக்கு நீதிமன்றம் சம்மன். குற்றம் சாட்டப்பட்டவர்களை மார்ச் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விளைநிலங்களில் காலாவதியான கெமிக்கலை கொட்டிச் சென்ற மர்ம நபர்கள். ரசாயனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்பு. ராமேஸ்வரம் சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது. ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் தூங்க விடாமல் பயணிகள் தொந்தரவு செய்ததாலும் மிரட்டல் விடுத்ததாக வாக்குமூலம். திருச்சி வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றார் ஞானேஷ்குமார். 2029 ஜனவரி வரை பதவி வகிப்பார் என தகவல். தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்த வழக்கை நேரம் இருந்தால் இன்று விசாரிக்கிறோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிப்பு. வழக்கை இப்பொழுதே விசாரிக்க முடியாது, கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார்? இன்று நடைபெறுகிறது பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தவுடன் அண்ணா அண்ணா என கதறி எழுத சிறுமி. அன்போடு அரவணைத்து முத்தமிட்ட காட்சி இணையத்தில் வைரல். யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 21ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. மே 25ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் 2வது முறையாக அவகாசம். பெங்களூருவில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விளம்பரங்களை ஒளிபரப்பிய விவகாரம். பிரபல பிவிஆர் திரையரங்கிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பு. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை. இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்பு.